ஐபிஎல் 2026 முதல் மேட்சே ஒரு தீப்பொறி கிளம்ப போகுது. பிளஸ் டிஃபெண்டிங் சாம்பியனான ஆர்சிபி அணி முதல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடிகளுக்கு பேர் போன எஸ்ஆர்ஹெச்சை சந்திக்க போறாங்க. இந்த மேட்ச்ல ரன் மழை பொழிய போதா இல்ல சின்ன ஸ்டாமிடியத்தில் பவுலர்கள் சொர்க்கமா மாற போதா, என்னதான் நடக்க போகுது, இந்த மேட்சை பத்தி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்க போலாம். வணக்கம் நண்பர்களே, ஐபிஎல் 2026 முதல் மேட்ச் மார்ச் 28 சும்மா கோலாகலமா தொடங்க போது. முதல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு சாம்பியன் ஆர்சிபி அணிக்கும் பிளஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து நீ போறாங்க. இந்த மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ரிவியூ தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம். எஸ்பெஷலி ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அதுக்கப்புறம் பிளேயிங் லெவன்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்ஆர்ஹெச் டீமை வந்து பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஸ்லாட்ல யார் இறங்குவாங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவஸ் கிட்ட தான் ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேரை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஐபிஎல்ல பார்த்துருக்கோம். வந்தாங்கன்னா சும்மா வந்து காட்டு தீமார் அட்டி அட்டின்னு வெளு உரிச்சு எடுத்துருவாங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட எதிரணி பவுலர்களுக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம் காட்ட மாட்டாங்க. ப்ளஸ் வந்து அடி நொறுக்கி எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து வச்சிருக்காங்க. ப்ளஸ் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அதனால இவங்களை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இழப்பை வந்து முதல் மேட்சை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுக்கறது இஷான் கிஷன். ஒன் டவுன்ல இஷான் கிஷன் வருவார். ப்ளஸ் இஷான் கிஷன் இப்போ இருக்க ஃபார்மை நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தயங்கவே மாட்டார். ஏன்னா வேர்ல்டு கப்பில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இஷான் கிஷன் பயங்கரமாக ஒரு பிளாஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன், அனிகேத் வர்மா ப்ளஸ் வந்து நம்மளோட நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்ட்டு பேட்டிங் ஸ்ட்ரென்த்து பயங்கரமான ஒரு வலுவாக வச்சுருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். அதனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் துளி கூட அவங்களுக்கு வந்து பயம் இல்லை. ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் எப்படியாவது அடித்து ரன் மழையை பொழிய வச்சிருவாங்க. ஆனால் அவங்கள டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஓட்டை அப்படின்னு சொன்னால் பவுலிங் ஸ்ட்ரென்த்து தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். பவுலிங்கில் தான் ஒரு பெரிய வந்து ஓட்டை இருக்குது. அவங்களோட கேப்டன் பேட் கம்மின்ஸ் வந்து மொதல் மேட்ச் அவைலபிள் கிடையாது. ரெண்டாவது மேட்சாவது விளையாடுவாரோ அதுவும் தெரியல. மொதல் மேட்ச் கம்பல்சரி அவைலபிள் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ப்ளஸ் மொதல் ரெண்டு மேட்ச்சுக்கு அவைலபிள் கிடையாது அப்படிங்கிற அப்டேட் வந்து முதல்ல கிடச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் பேட் கம்மின்ஸ் இல்லாதது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்லி ஆகணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பவுலர்ஸ் யாரும் கிடையவே கிடையாது. உன்னத் கட்டு இருக்கிறார், ப்ளஸ் வந்து பட்டேல் இருக்காப்புல. மற்றபடி யாரும் பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்து பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவு இல்லை கிடையாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் கொஞ்சம் வீக்கராக இருக்கிறாங்க. ஆனால் பேட்டிங்கில் பெரிய ஸ்ட்ரென்த் அவங்கள்ட்ட எஸ்ஆர்ஹெச் இருக்குது. நல்லா பேட்டிங்கில் போட்டு பொழந்து கட்டுவாங்க கைஸ். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பேட் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. 2025 ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. அவங்களோட ஓப்பனிங் பேர் அண்ட் பவுலிங் அண்ட் யூனிட் அவங்க பயங்கரமாக இருந்தது. எஸ்பெஷலி ஓப்பனிங் பேர் ஃபிலிப் சால்ட்டு, விராட் கோலி ரெண்டு பேரும் ஒரு தரமான ஒரு சம்பவம் கம்பல்சரி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு போட்டு எதிரணி நொறுக்கி எடுத்தாங்கன்னு சொல்லி அவனும் ரெண்டு பேருமே போட்டு உருன்னு உரிப்பாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் டேவிட் படிக்கல் வருவார், ரஜித் பட்டிதர் வருவார், டிம் டேவிட், ரொமாரியோ சைஃபட்டு, ப்ளஸ் குர்னால் பாண்டியா, அஜித், ஜிதேஷ் சர்மா அப்படின்ட்டு அவங்களோட பேட்டிங் லைனப்பும் பார்க்கும்போது ப்ளஸ் ஆர்சிபி வேற லெவலாக இருக்கிறாங்க. பேட்டிங்கில் கடைசி வரைக்கும் போட்டு உரின்னு உரிக்கிற அளவுக்கு இவங்கள்ட்டையும் பேட்டிங் ஸ்ட்ரென்த்து இருக்குங்க. ஆனால் இவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை அப்படி இருக்குன்னு என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்டையும் இப்போ பவுலிங்கில் கொஞ்சம் வீக்கராக இருக்காங்க. லாஸ்ட் இயர் இவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருந்ததும் பார்த்தீங்கன்னா ஜேஸ் ஏசலூட்டுன்னு சொல்லி ஆகணும். ஜேஸ் ஏசலூட் இல்லாததும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமான கருத்து. ஏன்னா ஜேஸ் ஏசலூட் லாஸ்ட் இயர் 22 விக்கெட் எடுத்திருந்தாரு. ப்ளஸ் ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆர்சிபியை சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய ஒரு பங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா ஜேஸ் ஏசலூட் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா ஜேஸ் ஏசலூட் ப்ளஸ் வந்து நம்மளோட புவனேஸ்வர் குமார், எஸ் தயால் இவங்க ஒரு 3 பேர்த்தோட அந்த பவுலிங் யூனிட் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி லாஸ்ட் இயர். ஆனால் இந்த வருஷம் ஜேஸ் ஏசலூட் மொதல் 2 மேட்ச் நாட் அவைலபிள். அது மட்டும் இல்லாமல் எஸ் தயால் வந்து அவரும் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறார். ப்ளஸ் அதனால ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். மொத்தத்தில் இந்த ரெண்டு டீம்லேயும் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் நல்ல பேட்டிங் வச்சுருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் நல்ல பேட்டிங் வச்சுருக்காங்க. ஆனால் ரெண்டு டீமே
பவுலிங்கில் பெரிய பெரிய ஓட்ட வச்சுருக்காங்க. அதனால 2 டீமுக்கு ஒரு பெரிய பின்னடைவு காத்துட்டு இருக்கு. 200 ரன் 250 ரன் அடித்தாலும் திருப்பி அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் 2 டீமுக்கிட்டே இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் பிடிக்கிற டீமோட சேஸ் பண்ணுற டீமு தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆணித்தரமான கருத்தாக இருக்குது. ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம் ப்ளஸ் ரன் மழை பொழியக்கூடிய ஒரு ஸ்டேடியம் ப்ளஸ் அதனால் பேட்டர்களுக்கு ஒரு சொர்க்கம். 6 பவுண்டின்னு போட்டு புரட்டி எடுக்க போகிறாங்க. மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற டீம் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள். மேட்ச் விராட் கோலி எவ்வளோ ரன் அடிப்பார் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.